வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு வந்து கல்வி. கல்வி இன்னொரு பேர் எதுனா கண் விழின்னு அர்த்தம். அதாவது நம்ம படிக்கிற படிப்பு, ஒரு ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விதம், இதெல்லாம் நம்ம கல்வின்னு நினச்சிருக்கிறோம். அது புற வாழ்க்கைக்கு. ஆனால் அக வாழ்க்கைக்கு அது உண்மையான பேர் வந்து கண்விழி. இந்த கண்விழி தான் கல்வியாக மாறிடுச்சு. அதாவது எதை கொண்டு கண்டுபிடிக்கணும்னா, உன்னோட ஆத்மாவை நீ எப்படி பார்க்கணும் என்ற தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குற பயிற்சி பழி தான் கல்வி. இந்த ஆத்மாவை பார்த்து பழகிற பழக்கம்தான் உண்மையான கல்வி. இப்போ நீ வெளியே சம்பாதிச்சு சாப்பிட்றது போகிறதுலாம் வந்து அதெல்லாம் உன்னோட ஹேபிட்டு. சாப்பிட்டு உயிர் வாழ்த்து வந்து அது ஒரு டைமென்ஷன். உயிர் எப்படி இயங்குது, தன்னோட உயிர் எப்படி சுரக்குது, மூச்சு காற்று எங்கே சுரக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பேர் தான் உண்மையான கல்வி. அது எங்கே இருக்குன்னா புத்தகத்தோட உன்னோட டைமென்ஷன் தான் மூளை. உன் மூளை ரெண்டாக பிரித்து பார்த்தா புத்தகம் மாதிரி தான் இருக்கும். அப்போது உன் மூளைக்குள்ளே படிக்கிற கல்வி தான் உண்மையான கல்வி. இந்த காற்றை உன்னோட நீ சுவாசிக்கிற காற்றை எந்த டைமென்ஷனில் இருக்குது, நான் எந்த டைமென்ஷனில் இருந்து வந்திருக்கிறேன், என்னோடய உயிர் எப்படி இருக்குது, நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வாழறேன், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு, இது படைக்கப்பட்டதா இல்லை ஏற்கனவே உருவாக்கப்பட்டதா இல்லை எப்படி என்ற தத்துவத்தை உனக்குள்ளே நீ புரிஞ்சு நீ வாழ்த்து தான் கல்வி. நீ நினச்சிக்கிற மாதிரி வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், டாக்டருக்கு போய் படுத்து இறந்து போயிடுறோம், அது கல்வி கிடையாது. உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்வி. அது பேர் வந்து கண் விழி. நன்றி, வணக்கம். அதாவது கண்ணை உனக்குள்ளே விழித்து பார்க்கறது தான் கல்வி. வாழ்க வையகம்.